வணக்கம். நான் உங்கள் சென்னா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டு பார்க்க போகிறோன்னா, இனியாவின் காதலால் வீட்டில் விடுத்த பெரும் குழப்பம். என்ன செய்ய போகிறாள் பாக்கியா? என்ன விஷயன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சைடில் இது கடைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இனியா காதல் நம்பரை தேடிட்டு வராது. அப்போ இனியா ஆகாஷோட ஒன்றா இருக்கிறத பார்த்து கோபி ரொம்ப ஷாக் ஆகிறாரு. பிறகு இனியாவும் கோபியை பார்த்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அதை தொடர்ந்து கோபி அவங்க ரெண்டு பேருக்கும் அதை பக்கத்தில் கோபமாக ரெண்டு பேரையும் பார்க்குறாரு. இப்போ இதுக்கப்புறம் இனியா கோபியோட ஏதோ பேச வராங்க. உடனே வாயை மூடிட்டு கிளம்புற மாதிரி சொல்லி இனியா கூட்டிகிட்டு போகிறாரு. பிறகு இனியா பார்த்து கோபி செல்வியோட பையனோட பேசுறது தான் காலேஜுக்கு சீக்கிரமாக போகணுன்ட்டு கிளம்புனியான்ற மாதிரி கேட்குறாரு. அவர் தொடர்ந்து உனக்கும் செல்வி மகனுக்கும் வீட்டில் என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு இனியா ஆகாஷ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்ல பிறகு கோபி அவங்களோட ஃபோனை திருத்தமாக பார்க்கணுன்ற மாதிரி கேட்குறாரு. பின் ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. இதை தொடர்ந்து கோபி உனக்கு கொஞ்சம் இடம் தந்தால் தலைக்கு மேலே ஏறி நின்றுன்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. பிறகு ரெண்டு பேரும் வீட்டை வரப்போ தான் இனியா டேடி ப்ளீஸ் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி கெஞ்சுறா. பின் இனியாவை பார்த்து எல்லோரும் எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கோபி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இனியா லவ் பண்ணுற விஷயத்த சொல்கிறாரு. அதை பாக்கி கேட்ட உடனே என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நிற்கிறா. பின் இனியா லவ் பண்ணுற பையன் செல்வியோட பையன்ற மாதிரி தெரிஞ்சதை எல்லோரும் ரொம்ப ஷாக்காக வராங்க. அதான் எபிசோடு. அதனால் பெரிய ஒரு சஸ்பென்ஸாக குழப்பமாக தான் போகிற மாதிரி இருக்குது. என்ன இருக்குதுன்ற பார்ப்போம். தேங்க்யூ.